ஒரு ரீட்டைல் ட்ரேடராக நாம் எல்லாருமே சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறோம். சார்ட்டை பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் மேலே போச்சுன்னா பை பண்ணுவோம், அதுவே கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணுவோம். அப்படி இல்லையா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்ப்போம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுவோம், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுவோம். அப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் மூவ் ஆகிறதுனால தான் மார்க்கெட் மூவ் ஆகுதான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த மார்க்கெட் மூவ் ஆகிறதுனால தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் மூவ் ஆகுதான்னு ஒரு கேள்வி வருது. நம்ம எல்லாருமே இந்த சார்ட்டை தான் பார்க்குறோம். ஆனால் இந்த சார்ட்டு ஏன் மூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணத்தை நம்ம யோசிக்கிறதே இல்லை. இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஜிபிஆர். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நிறுவனத்தோட பங்குகள் மூவ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இல்லை அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை அண்ட் டிமாண்டில் ஏற்படுற இம்பேலன்ஸ் தான். இதை இப்போ ஒரு உதாரணத்தோடு பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போது இந்தியாவில் பெட்ரோலோட தேவை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெட்ரோலை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். இப்போ இந்தியாவில் பெட்ரோலோட தேவை அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் டிமாண்ட். ஸோ இந்த டிமாண்டை பூர்த்தி செய்கிறதுக்கு வெளிநாட்டில் இருந்து நம்ம பெட்ரோலை இறக்குமதி பண்ணுறோம் பார்த்திங்களா, இதுதான் சப்ளை. ஸோ அப்போ டிமாண்ட்னா என்ன, சப்ளைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதில் இம்பேலன்ஸ் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது. ஸோ இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் போர்னால் இந்தியாவுக்கு வர வேண்டிய பெட்ரோலோட வரத்து குறைஞ்சி போச்சு. ஸோ இப்போ இந்தியாவில் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த டிமாண்டை பூர்த்தி செய்கிறதுக்கு தேவையான பெட்ரோல் வரத்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரல. எதுக்காக? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போர்னால் பெட்ரோல் இந்தியாவுக்கு வரல. ஸோ அப்போ டிமாண்ட் அதிகமாகி சப்ளை குறைஞ்சதுனால ப்ரைஸ் என்ன ஆச்சுன்னா மூவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், அரௌண்ட் ஒரு 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் பெட்ரோல் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு 107 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, இந்த சப்ளை அண்ட் டிமாண்டில் ஏற்படுற இம்பேலன்ஸ் தான் காரணம். இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே நடக்குது. ஸோ ஒரு நிறுவனத்தோட பங்குகள் மேலேயும் கீழேயும் போகிறது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சப்ளை அண்ட் டிமாண்டில் ஏற்படுற இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸ் என்னென்ன காரணங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காரணம் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அனலைஸ் பண்ணுறதால அந்த கம்பெனி ஒரு நல்ல குரோத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போது அந்த கம்பெனி இப்போ வருஷத்துக்கு ஒரு 100 கோடி ரூபா தான் ப்ராஃபிட் கொடுக்குது. ஆனால் ஒரு 5 வருஷம் கழித்து அதே கம்பெனி வருஷத்துக்கு 500 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த நிறுவனத்தோட பங்குகளை வாங்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கனாக்கா லட்சக்கணக்கான பங்குகளை வாங்குவாங்க. அப்போ அவங்க பங்குகளை வாங்க ஆரம்பிக்க டிமாண்ட் அதிகரிக்கும். ஸோ டிமாண்ட் அதிகரிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வேல்யூ என்ன ஆகும், மேலே போக ஆரம்பிக்கும். அதுவே அவங்க ஒரு நிறுவனத்தை அனலைஸ் பண்ணுறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணும்போது அந்த நிறுவனத்தோட க்ரோத் ரேட் சரியில்லை, ஸோ அடுத்த ஒரு 5 வருஷத்தில் அந்த நிறுவனம் பெரிய அளவில் ப்ராஃபிட் கொடுக்காதுன்னு நம்பினாங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு பங்குகள் அந்த நிறுவனத்தில் வாங்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பங்குகளை விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பங்குகளை விற்க ஆரம்பிக்கும்போது அங்கே சப்ளை அதிகமாகுது, டிமாண்ட் கம்மியாகுது. அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வேல்யூ குறையும். ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் அண்ட் கிரீட். இப்போ இந்த கோவிட் பேண்டமிக் டைமில் நம்ம யாருமே வீட்டை விட்டே வெளியே வரல. அந்த காலகட்டத்தில் நிறுவனங்கள் எதுவுமே செயல்படலை. அப்போ மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, பயத்தில் தன்னோட பங்குகள் எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே அப்படி பங்குகளை விற்க ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் என்னாச்சு, குறைய ஆரம்பிச்சது. இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எஃப்ஐஐஎஸ் என்ன பண்ணுறாங்க, இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 1000 கோடி ரூபா முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிற ஒரு ஆட்டோ செக்டர், ஃபார்மா செக்டர், ஐடி செக்டர்னு சொல்லிட்டு எல்லா செக்டர்ஸ்லேயும் தன்னோட முதலீடாக போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஷேர்ஸை வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஷேர்ஸை வாங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் அதிகமாகும். அதனால் நாலாவது காரணம் பார்த்திங்கன்னா, நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். இப்போ இந்த வார், எலெக்ஷனு, பட்ஜெட்ஸு, கவர்மெண்ட் பாலிசிஸு, இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா மார்க்கெட்டை மேலே கீழேயும் பெருசாக மூவ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே எல்லா நாடுகள் மேலேயும் டேரிஃப்ஸ் விதிக்க ஆரம்பித்தார். ஸோ அதனால் என்னாச்சுனாக்கா, பங்கு சந்தைகள் எல்லாமே பெரிய அளவில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் இப்போ இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்க ஆரம்பித்ததுலேருந்தே
பங்குச்சந்தைகள் பெரிய ஏற்றமே இல்லை. இது முக்கியமாக இந்திய பங்குச்சந்தைகள் எல்லாமே என்னாச்சு, ஏற்றம் இல்லாமல் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு காரணம். 5வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மற்றும் எக்கனாமி. இப்போ ஒரு RBI என்ன பண்ணுச்சுனாக்கா, இப்போ ரெப்போ ரேட்டை கட் பண்ணுறேன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ரெப்போ ரேட்டை கட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையாதால் இப்போ நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, கார் வாங்க ஆரம்பிப்பாங்க, இல்லை ஹோம் லோன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த துறைகள் என்னாகும், வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதனால் மார்க்கெட்டை ஏறவோ இல்லை இறங்கவோ ஆரம்பிக்கும். இது 5வது காரணம். 6வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்ஸ்டு பை மற்றும் ஃபோர்ஸ்டு செல்லிங். அதாவது என்ன ஃபோர்ஸ்டு பை மற்றும் ஃபோர்ஸ்டு செல்லிங் அப்படின்னாக்கா என்னென்னா, இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் தான் ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே இப்போ ஒரு நிறுவனம் என்ன பண்ணுதுனாக்கா மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் மேலே ஏறதுக்கு பதில் கீழே இறங்குது அப்படின்னாக்கா அவங்க அந்த கீழே இருக்கிறத தடுக்கிறதுக்கு அதிகமாக ஷேர்ஸை வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காகவும் என்னாகும் அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறவும் இல்லை இறங்கவும் ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தான் மார்க்கெட்டில் ப்ரைஸு மேலேயும் கீழேயும் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம சார்ட்டை பார்த்தோம். சார்ட்டை பார்த்துட்டு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் மூவ் ஆகிறதுனால தான் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா மார்க்கெட் மூவ் ஆகிறதுனால தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் மூவ் ஆகுது. அந்த மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான காரணங்கள் தான் இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? அப்போ இந்த மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபியரு, க்ரீடு, எக்ஸ்பெக்டேஷன், இந்த மாதிரியான காரணங்களால் ஏற்படுற விளைவுகள் காரணமாக தான் இந்த மார்க்கெட்டை மூவ் ஆகுது. அதான் அந்த சார்ட்லேயே நமக்கு தெரியுது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.